அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சோதிட விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனை எல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களை எளிதாக வந்தடையும். அதே போல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெய்யறிவு கொண்டு இந்த சேனலில் கருத்துக்கள் சொல்லப்படுறதுனால இதை அனைவரும் மெய்யறிவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால தான் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கன்ட்டு கேட்டுக்கிறேன். இப்போது எங்கேயோ இருக்கிற கிரகம் நம்மளை எப்படிடா பாதிக்கும் அப்படின்ட்டு பல அறிவாளிகள் கேள்வி கேட்டுட்டு ஏளனமாக இந்த சோதிட கலையை பற்றி ஒரு அறியாமையில் கமெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனிதன் சந்தோஷமாக இருக்கிறான், துக்கமாக இருக்கிறான், கவலையாக இருக்கிறான், இன்னும் இந்த தாம்பத்திய உறவின் போது இன்பம் அனுபவிக்கிறான். பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் பொதுவான விஷயங்களைத்தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அப்படி இந்த நிகழ்வு உடலில் எப்படி நடக்கிறது, ஒரு இன்பமான சந்தோஷமான சூழ்நிலை நம்ம மனதில் தோன்றுது அப்படின்னா அந்த சமயத்தில் எப்படி அது தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா மூளையில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு வித ரசாயனம் சுரக்கும். பலவித காம்பினேஷனில் பலவிதமான ரசாயனங்களுக்கு ஒவ்வொரு தன்மை உடலில் மனதில் ஒரு அந்த மூடு அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய தன்மை அந்த ரசாயனங்களால் தான் உருவாக்கப்படுகிறது என்பது அறிவியல் சொல்லுகிறது, நான் சொல்லலை. இப்போது சாதாரணமாக ஒரு மூடில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அறிவியல் கருவிகளை கொண்டே கூட அந்த ரசாயனத்தை மூளையில் சுரக்கும்படி செய்துட்டோம்னா அந்த மூடுக்கு அந்த மனிதன் வந்துடுவான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது விலங்கினங்கள் முதற்கொண்டு எல்லா ஆராய்ச்சிகளும் செய்து பறவைகள் முதற்கொண்டு இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சு அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அறிவியல் துறையில் ஒரு நவீன விஷயமாக இது கருதப்படுது. அப்போ செயற்கை முறையில் மனிதனுடைய மூளையில் அந்த ரசாயனங்களை சுரக்க வச்சு அந்த மூடை கொண்டு வர முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இயற்கையாகவே அந்த ரசாயனங்கள் இந்த மூடுக்கு தகுந்த மாதிரி சுரந்து அந்த உணர்விலேயே அவனை கொண்டு செல்லும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த நவகிரகங்கள் கோள்கள் அப்படின்ட்டு இருக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம மூளையில் எப்படி அந்த ரசாயனத்தை சுரக்க வைக்க முடியும், மூடு தகுந்த மாதிரி மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்த்துருவோம். இப்போது பூமி வானத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீல கலரில் தெரியுது. அதே போல் செவ்வாய் சிவப்பு நிறத்தில், சூரியன் பொன் நிறத்திலும் தெரியுது. சனி அது வெளுத்த நீல நிறம்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது அது என்னதை நம்ம அதன் மூலம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கோள்களில் இருக்கிற கண்டென்ட், அதாவது ரசாயன உருவகங்கள் எப்படி இருக்குதுங்கிறது அந்த கோளினுடைய கலர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு ரசாயனத்தன்மை கொண்ட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வெளியிடக்கூடிய தன்மையும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். சூரியனிலிருந்து எப்படி அவ்வளோ ஹீட் அது வெளிச்சமாக நம்ம பூமிக்கு சேருதோ அதுபோல் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து கிரகங்களும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு தான் சுற்றிட்டு இருக்குது. வியாழனும் செவ்வாயும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமில்லாத தூரத்தில் இருந்தாலும் கூட இரண்டுக்கும் உண்டான அந்த ஈர்ப்பு ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு தான் சுற்றிட்டு இருக்குது. ஒரு கிரகத்திலேருந்து கதிர்வீச்சுகள் இன்னொரு கிரகத்துக்கு செல்லும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த சூரியன் சந்திரனை தவிர மற்ற இருக்கிற 5 கிரகங்களும் இப்படி ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு தான் சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பூமியில் இருக்கிற கதிர்களும் செவ்வாய்க்கு போகும், செவ்வாயில் இருக்கிற கதிர்களும் பூமிக்கு வரும். அதே போல் செவ்வாயில் இருக்கிற கதிர் சனிக்கு போகும், சனியில் இருக்கிற கதிர்கள் வியாழனுக்கு போகும். இப்படி ஒன்று கலந்து ஒவ்வொரு ஏங்கிளில் சுற்றிட்டு இருக்கும்போது அதனுடைய அளவு அந்த மேக்னெட்டிக் மாறி மாறி தோன்றிக்கொண்டு மறைந்து கொண்டும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் அது மனிதனை அந்த கதிர்வீச்சுகள் பாதிக்கும்போது மண்டையில் தான் முதல்ல அது படும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். மூளையை தாக்கி தான் அந்த மூளையில் ரசாயனங்களை சுரக்க வைக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி மனிதனுடைய புத்தி செயல்பாடுகள் எல்லாம் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒருவனுக்கு
இந்த பால் உணர்வு அதிகரித்து காணப்படுது அப்படின்னா, இந்த பால் உணர்வுக்கு தூண்டக்கூடிய ஒரு ரசாயனம் என்னங்கிறது அறிவியல் சொல்லுது. அந்த ரசாயனத்தை சுரக்க வைக்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் கிரகத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் மூளையில் வந்து அந்த ரசாயனத்தை சுரக்க வைக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது பூமிக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள இடைவெளி, இந்த மனிதன் தோன்றிய காலத்தில் சுக்கிரன் இருந்த தூரம், இதெல்லாம் கணக்கு வச்சு கிட்ட வரும்போது அதிகமான பாலுணர்வும், தள்ளி போகும்போது பூமியை விட்டு தள்ளி போகும்போது இப்படி வந்து அதனுடைய உணர்வு நிலைகள் வந்து மாறி மாறி தோன்றும். இப்போ பூமியில் எல்லோரும் ஒன்றாத்தானே இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஒவ்வொருத்தனுடைய மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கிரகங்கள் இவன் பிறந்த நிலையில் இருக்கும் பொழுது பல பேர்த்துக்கு பல விதமான கிரக நிலைகள் இருந்திருக்கும். அப்படி அந்த அடிப்படையை வச்சு தான் கால்குலேஷன். பிறந்த நேரத்தில் என்ன இருந்ததோ அதை விட அதிகமான தூரத்தில் இருந்தால் சுக்கிரன் இருந்தால் பால் உணர்வு விஷயங்கள் குறைவாக இருக்கும், நெருங்கி வரும்போது அதிகமாக இருக்கும். இது வந்து உடல் மூளையில் வந்து அந்த சுரக்கக்கூடிய ரசாயனத்தை அதிகப்படுத்தும், குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த உதாரணத்தின் மூலம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் கிரகங்கள் வந்து மனிதனை கட்டுப்படுத்துறது அப்படின்னா அதனுடைய கதிர்வீச்சுகள் நம்மளை பாதித்து நமக்குள்ள மூளையில் சில விஷயங்களை உருவாக்குது. எல்லா மனிதனுக்கு வந்து முக்கியமான ஒரு இடமே மூளை தானே. அதில் விஷயங்களை செலுத்தும் போது அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். கடந்த 2 நாட்களாக பார்த்திங்கன்னா இந்த 3 கிரகங்கள் ப்ளஸ் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அதாவது விருச்சிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி கட்டத்தினுடைய ஏங்கிளில் இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து வந்துட்டு போயிட்டுருக்கு. சந்திரன் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறி மாறி வர்றதுனால அது திரும்பவும் வந்து அடுத்த நாள் வந்து அங்கே சேர்ந்துடும். இந்த 4 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அந்த டிகிரி கோணத்தில் இருக்கிறதுனால 4 கிரகங்களுடைய டோட்டல் ரேஸும் வந்து மனிதனுடைய மூளையில் அந்த 4 கிரகங்கள் சேர்ந்த நிலையில் பிறந்தவங்க யாரோ அவங்களுக்கு மிக அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கும். இதுபோல் அந்த அமைப்புகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இது வந்து எளிதாக இந்த சாதக விஷயங்களை வந்து எளிதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சாதக கட்டம் போட்ட காலண்டர் வந்து இது டிசம்பர் முடிய போகுது. நவம்பர் டிசம்பர் முடிஞ்ச பிறகு ஜனவரியில் புது ஆண்டு தொடங்கும் பொழுது புது காலண்டர் வாங்கும்போது அந்த ஜாதக கட்டங்கள் போட்டு ஒரு மூலையில் போட்டிருக்கு. ஒவ்வொரு தேதியை கிளிக்கும் பொழுதும் அந்த தேதியுடைய ஒரு பக்கத்தில் ஒரு மூலையில் அந்த ஜாதக கட்டம் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இந்த நாளில் இருக்குதுங்கிறது ஏற்கனவே அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எந்தெந்த கிரகம் எந்தெந்த கோணத்தில் இருக்குது அப்படிங்கிறத. அதனால் காலண்டர் வாங்கும் பொழுது இலவச காலண்டர்களை எதிர்பார்க்காமல் இதுபோல் ஒரு தரமான காலண்டர் ஒன்று வாங்கி நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா தினசரி அதனுடைய கிரகங்களுடைய சுற்றுவட்ட பாதையில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த காலண்டர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஜனவரி வரப்போகுது. அதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம விளக்கும் பொழுது அந்த காலண்டனுடைய பேப்பரை நீங்கள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக உங்களுக்கு புரியும். நான் விளக்கங்கள் அது மூலமாக கட்டங்கள் வந்து நீங்கள் தேடி பார்த்துட்ருக்க வேண்டியதில்லை. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறத கேட்டு அதில் விளக்கங்களை பார்க்கும்பொழுது இன்னும் எளிதாக புரியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த கிரகங்களுக்கு மனிதனை பாதிக்கக்கூடிய தன்மை 100% இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் அடுத்த விஷயங்களை பற்றி பார்ப்போம். நன்றி.